வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் வாரம் அண்ட் ஒரு எறா, ஒரு மட்டன் அண்ட் 2 சிக்கன் ரெசிபி கிடச்சிருக்கு. ஸோ சிக்கனில் எப்போவுமே வந்து நமக்கு ஸ்பெஷலாக கிடச்சிரும். சிக்கன் வாரம்லாம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இருக்கும். பட் இந்த வாரம் கொஞ்சம் மிக்சடாக வந்தது எனக்குமே ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சிக்கன் பண்ணி நமக்குமே நம்ம கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் ஷூட்டிங்னாலும் சிக்கன் வாசனை போகிறதுக்கே நம்மளை விட்டு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பழகிட்டோம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எல்லா ரெசிபீஸுமே சூப்பராக இருந்துச்சு. குக் பண்ணது நான்வெஜ் குக் பண்ணதில் ஓரளவுக்கு சீக்கிரமாகவும் குக் பண்ணாங்க. இப்போது 4 ரெசிபீஸும் இருக்குது. அவங்கக்கிட்ட ரெசிபியை மறுபடியும் டேஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் இன்னும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லணும், இல்லை ஆட் பண்ணி அந்த ரெசிபி பற்றி சொல்லணும் அப்படின்னா அதையுமே நம்ம கேட்க போகிறோம். அண்ட் அடுத்து ஃபீட்பேக்ஸு, கிஃப்ட்ஸ் இதெல்லாம் தான். ஸோ முதல்ல உங்கள் ரெசிபியை பார்த்துடலாமா? நான் என்டர்பிரனராக இருக்கேன். இப்போ நான் வந்து கடாய் சிக்கன் செய்ய போகிறேன். ஓகே ஃபைன். எங்கே இருக்கீங்க? எங்கேருந்து வரீங்க? நான் ஆலந்தூர்லேருந்து வரேன். ஓகே ஃபைன். என்டர்பிரனர் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நான் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன். அது இல்லாமல் பீச் அண்ட் ப்ரஷ்ன்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓ, அந்த பிஸ்னஸ் என்ன? இதை பற்றி? பெயிண்டிங்ஸ். பீச்சில் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பெயிண்டிங்ஸ் மாதிரி. அது இல்லை, நீங்களே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பெயிண்ட் ப்ரஷ் பண்ணலாம். ஓஹோ, இண்டிவிஜுவல்ஸே பண்ணலாம். ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி பீச்சோட நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அந்த பீச் வியூ பார்த்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணலாம். அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம வரணும்னா பீச்சுக்கு தான் வரணும்னு தெரியும். கண்டிப்பாக. பட் எந்த பீச்சில் எங்கே இருக்கீங்க? அதை பற்றி நாங்கள் பெசன்ட் நகரில் ஏர்லி மார்னிங் எவ்ரி சாட்டர்டே பண்ணுறோம். ஏர்லி மார்னிங்னா நான் வர முடியாதுமா, சாரி. ஏன்னா எனக்கு ஏர்லி மார்னிங்கே ஒரு 10 மணி அப்படி தான். அதுக்கப்புறம் எங்கேருந்து விடிஞ்சிரும். ஓகே ஃபைன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கடாய் சிக்கன் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சிக்கன், முட்டை, கார்ன்ஃப்ளோர், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, சாட் மசாலா, வெங்காயம், தக்காளி, புதினா, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, சோம்பு, மிளகுத்தூள், பச்சை மிளகாய், முந்திரி, கசகசா, எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகே, ஸோ இப்போ வந்து சிக்கனை வாஷ் பண்ணி மட்டும் வச்சுருக்கோம். மஞ்சத்தூள் கூட போடலன்றது தெரியுது. கடாய் சிக்கனுக்கு க்யூப்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணுவாங்க, டைஸ் பண்ணி தான் கட் பண்ணுவாங்க. கடாய் சிக்கனில் வந்து கேப்சிகம் போடுவாங்களா? இல்லை, போட மாட்டாங்க. ஓகே, இது மட்டும் தான். கடாய் சிக்கன் வந்து சிதம்பரம் ஃபேமஸ். அங்கே மட்டும்தான் இந்த டேஸ்ட் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட வந்திருக்கேன். சூப்பர். நீங்கள் ஊர் சிதம்பரமா? ஆமாம். ஓகே ஃபைன். அண்ட் கடலும் கடல் சார்ந்த ஊரும் அப்படிங்கிற மாதிரி கடலுக்குள்ளேயே இருக்காங்க பாருங்க, அப்போவே தெரியுது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சிக்கனை மேரினேட் பண்ணுற வேலை இருந்துச்சு. ஸோ சிக்கனில் என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை, கார்ன்ஃப்ளோர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிளகுத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் முந்திரி, கசகசா இது எல்லாத்தையும் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நறுக்கிய வெங்காயம், நறுக்கிய தக்காளி அளவு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா இது எல்லாத்தையும் குக் பண்ணணும். ஸோ அது பாயில் ஆகிட்டு இருக்கிற டைமில் நமக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டிய வேலைகள் இருந்துச்சு. என்னென்ன போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் புதினா அண்ட் கருவேப்பிலையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணதையும் எடுத்து அந்த தக்காளி வெங்காயத்தோட கடாயில் போட்டுட்டு அதை குக் பண்ண வைக்கணும். அது கூடவே என்ன பண்ணோம்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி சிக்கனை மேரினேட் பண்ணியிருந்தோம்ல, சிக்கனை பொரிச்சோம். சிக்கனை பொரிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த அரைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் ஆறி இருக்கும். இந்த கசகசா அண்ட் கேஷ்யூஸ் இருந்துச்சுல்ல, அதையும் அது கூட சேர்த்து அரைச்சிக்கணும். அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அகைன் ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டோம். இஞ்சி பூண்டு விழுதோட மஞ்சள் தூள், மிளகாய் தூள் அண்ட் 3 மசாலாஸ் எடுத்து வச்சிருந்தோம். மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா அண்ட் சாட் மசாலா, அதாவது சென்னா மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு அதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிட்டு இத்தனை நேரம் அரைச்சி வச்சிருக்கோம்ல, அந்த விழுதை போடுறோம். அந்த விழுதை போட்டதுக்கு அப்புறம் நம்ம சிக்கனை ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, சிக்கனையும் ஆட் பண்ணிட்டு நல்லா குக் பண்ண விட்டுறணும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா உப்பு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெப்பர் தூள் தேவைன்னா போட்டிங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. கார்னிஷ் பார்ட் மட்டும்தான். இது வந்து கடாய் சிக்கன். ஸோ இது வந்து சிதம்பரம் மூர்த்தி கஃபேன்னு ஒரு கடை உண்டு. அங்கே மட்டும்தான் இந்த மாதிரி இதே டேஸ்ட்டில் கிடைக்கும். வேற எங்கேயுமே அந்த டேஸ்ட் கிடைக்காது. அண்ட் அங்கே இருந்து பக்கத்தில் ஒரு லால்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே மட்டும்தான் இது கிடைக்கும். வேற நீங்கள் எங்கே போனாலும் இந்த டேஸ்ட் கிடைக்காது. ஸோ அதை மக்கள் காமிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து எனக்கு கடாய் சிக்கன் செஞ்சேன். ஃபைன். ஆனால் வந்து நம்ம பண்ணும்போது ஓரளவுக்கு அது கெட்டியாக தான் இருந்தது, செமி கிரேவியா. இப்போ இவ்வளோ கெட்டி ஆயிடுச்சே, இப்படி தான் இருக்கணுமா இல்லை கிரேவியாக தான் இருக்கும்? கிரேவி இது பரோட்டா சிக்கன்
சப்பாத்திக்கு செய்யற கிரேவியே சாப்பாடு காணுமேங்கிறதுக்காக கேக்குறேன். இல்ல சூடு ஆறுனதுனால அப்படி ஆயிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் கெட்டி ஆமா. ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். ஃபைன், சூப்பர். ஹலோ, சொல்லுங்க பத்தி சொல்லுங்க. myself Maya. I did MBA in Bangalore. இப்போ வந்து கரண்டா வந்து வெப் சீரிஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் லைக் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி மேல போகணும் அப்படின்னு சொல்லி கிரியேட்டமா ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஆமா. ஸோ என்ன கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா கிரியேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். எஸ் ஆஃப் கோர்ஸ். எஸ், சேம் பிஞ்ச். ஓகே, அப்படிதான் நம்மலாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வாழ்க்கையில பிரச்சனை வந்தா பரவாயில்ல, பிரச்சனையே வாழ்க்கையா இருந்தா அப்படிம்பாங்க. அதனால வந்து என் குடும்பத்துக்கே நான் தான்டா பெரிய ப்ராப்ளம் மாதிரி வாழ்ந்துட்டோம். ஓகே ஃபைன். அண்ட் எப்படி உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஏன் பெங்களூர்ல நீங்க வந்தீங்க, இதெல்லாம் நான் கண்டிப்பா பேச போறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம பண்ண போறது சிக்கன் பிரியாணி இல்லையா? ஸோ சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைங்கிறத பார்த்துட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ணிடலாம். கண்டிப்பா. சிக்கன், மிளகாய் தூள், பச்சை மிளகாய், எண்ணெய், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தக்காளி, மல்லி தூள், ஜீரகத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், புதினா, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தயிர், கரம் மசாலா, எலுமிச்சை, பாஸ்மதி அரிசியும் இருக்கு, சோக் பண்றதுக்கு பவுலும் இருக்கு, பக்கத்துல தண்ணியும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் வந்து ஊற வச்சிடலாம், அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட். ஓகே, இந்தாங்க ஸ்பூன் அண்ட் என்னென்ன தேவையோ அப்படியே நம்ம பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அரிசியை நம்ம சோக் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அது ஊடுறதுக்குள்ள நம்ம ஒரு குக்கர்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ் போடுறோம். அதை தொடர்ந்து கொஞ்சம் அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டை தொடர்ந்து வந்து கட் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து முழு மிளகாய், ரெண்டுமே பச்சை மிளகாய் போட்டுரும். பச்சை மிளகாய் போட்டு அது கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறம் நறுக்கிய தக்காளி போட்டுட்டு புதினா அண்ட் தேவையான அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிட்டு காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து கொஞ்சம் கரம் மசாலா, கிளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கனை போட்டுருணும். சிக்கனை போட்டதுக்கு அப்புறம் உப்பையும் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த லெமனை பிழிஞ்சிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து சோக் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி எடுத்தோம். 1.5 கப் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ரைஸை ஆட் பண்ணிட்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் விசில் விட்டு ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் இறக்குனீங்கன்னா இதுதான் இன்னைக்கு நாங்க செஞ்ச இந்த சிக்கன் பிரியாணி. நான் பண்ணது வந்து சிக்கன் பிரியாணி. ஸோ ஜென்ரலாக வந்து பேச்சுலர்ஸ் வந்து அவங்க வீட்டில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு ஹெல்தியான ஃபுட் வந்து சாப்பிடலாம். ஸோ தட்ஸ் அ திங். பிரியாணி ஹெல்த்தியாமா? ஆமா, அதுல புரோட்டீன் இருக்கு. சிக்கன் புரோட்டீன் தானே. சிக்கன் மட்டும் ஒரு பீஸ் சிக்கனை வச்சுட்டு எக் இருக்கு. if you want you can add the egg also. Okay, so that's all is a protein. Fine. Okay, thank you. மட்டன் சுக்கா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பிரபலமான ஒன்று. மதுரை, செட்டிநாடு, கொங்குநாடு அங்கெல்லாம் ஸ்பெஷலாக செய்வாங்க. இப்போ நம்ம மதுரை ஸ்டைலில் மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்கள், என்ன பண்ணிருக்கீங்க? நான் ராஜேஸ்வரி, நான் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வரேன். நான் ஒரு என்டர்பிரனராக இருக்கேன். பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன். ஓகே ஃபைன், சூப்பர். அண்ட் இப்போ மட்டன் சுக்காக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம், அதுக்கப்புறம் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மட்டன், வெங்காயம், பச்சை மிளகாய், குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சோம்பு, இஞ்சி பூண்டு, உப்பு, எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. மட்டனை என்ன பண்ணி வச்சிருக்கோம் அண்ட் மட்டனோட சூப்பா அது வேக வச்ச தண்ணி வச்சிருக்கோமா, அது என்னது அதை பத்தி சொல்லுங்க. இப்போதைக்கு இப்போ வேக வைக்க போகிறோம். அது அவ்வளோதான் கழுவி வச்சிருக்கோம். இப்போ வேக வைக்கணும் அதை. சூப்பர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் மட்டன் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் தனியா. ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா மட்டனை வேக வைக்கிற வேலையை ஆரம்பிச்சோம். ஸோ குக்கர்ல மட்டனுக்கான தண்ணி, மட்டன், அது கூட வந்து குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டுட்டு மட்டன் வேகிற விசில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் குக்கரை பொறுத்த வரைக்கும் 4லேருந்து 5ன்னு சொன்னோம். அண்ட் நீங்கள் வாங்குற மட்டன் தன்மை, உங்கள் குக்கர் இதெல்லாம் பொறுத்து மட்டனை வேக வைக்கணும். ஸோ குக்கர் எடுக்கிறது, விசில் வைக்கிறது, அந்த டைமிங்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடாயில் எண்ணெய் விடுறோம். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சி அந்த நல்லெண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் சோம்பு போடுறோம். சோம்பு ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா இடிச்ச இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான உப்பு அண்ட் அதில் வந்து லைட்டாக நம்ம ஆல்ரெடி தண்ணி ஊற்றிருக்கோம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் சேர்ந்து அந்த மட்டனோட குக் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா நறுக்கிய பச்சை மிளகாவை போட்டு ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூளை போடுறோம்.
அதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக குக் ஆகிறதுக்கு நம்ம விட்டுறணும். அது வந்து நம்ம போட்ட தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது வற்றி 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 கிட்டத்தட்ட ஒரு மட்டன் சுக்காவாக கிடைக்கும். ஸோ கொஞ்சம் அந்த தண்ணி இருக்கும்போது நம்ம மிளகுத்தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு கெட்டித்தன்மைக்கு வந்துடும். ஸோ கெட்டித்தன்மை வந்ததுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா அடி தூளான இந்த ஒரு மட்டன் சுக்கா உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா. ஓகே. இது மெயினாக பார்த்தீங்கன்னா பாய் வீட்டில் தான் அடிக்கடிக்கு செய்வாங்க. நல்ல ஒரு ப்ரோட்டீன் உள்ள ஒரு நான்வெஜ் இது. இதில் நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கு. ஸோ குண்டாகணும் விரும்புகிறவங்க கண்டிப்பாக மட்டன் அடிக்கடிக்கு எடுத்து சமைக்கலாம். ஓகே. ஆனால் எந்த விமன் குண்டாகணும்னு நினைக்கிறாங்க? எல்லாரும் கொஞ்சம் ஷேப்பாக இருக்கணும், ஹவர் கிளாஸ் ஷேப்பில் இருக்கணும் நாங்கள் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஆக முடியல. ஓகே. ஒல்லியாக இருக்கவங்க திங்க் பண்ணலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஒல்லியோ குண்டோ அது பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒல்லியாக இருக்கிறவங்க நிறையா சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற கருத்தெல்லாம் இப்போ இல்லை. ஏன்னா ஒல்லியாக இருக்கிறவங்க ஒர்க் அவுட் பண்ணி ஒல்லியாகவே தான் இருக்காங்க. கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 2 இட்லி தான் சாப்பிட்டேம்பாங்க. ஸோ அதனால் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்காக தான் இந்த ஷோ சூப்பராக இருக்கு. ஸோ சீ ஃபுட் நிறைய குக் பண்ணுவீங்களா, இல்லை சிக்கன் மட்டன் எது ஜாஸ்தியாக இருக்கும்? சீ ஃபுட் தானா? சிக்கன் செய்வேன். அதோட வந்து இறால்னா பாப்பாக்கு ரொம்ப பிடிக்கும்னே செய்வேன். ஓ, இந்த ரெசிபி அவங்களுக்கு பிடிக்குமோ? அவங்களுக்கு பிடிக்கும். ஓகே. ஸோ கிட்ஸுக்கு பிடிச்சிட்டா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி தான். ஏன் அப்படின்னா கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூஸியாக இருப்பாங்க. பெரியவங்களாவது பசிக்குது ஏதோ ஒன்று சாப்பிடணும் நம்ம சாப்பிட்ருவோம். அப்படியெல்லாம் அவங்கள சாப்பிட வைக்கவே முடியாது. அன்லஸ் டேஸ்ட்டாக இருந்து அவங்களுக்கு பிடிச்சா தவிர குழந்தைங்க எதையுமே தொடாது. ஸோ அப்படி அவங்க கிட்டுக்கு பிடிச்ச இந்த இறால் வறுவல் தொக்குக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இறால், முருங்கைக்காய், தேங்காய் பால், கார்ன்ஃப்ளோர், குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், பச்சை மிளகாய், உப்பு, எண்ணெய், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. தேங்காய் பால் வச்சிருக்கோம். இறால்ல தேங்காய் பால் ஊற்றி ஓகே நான் பார்த்துருக்கேன். இகுரு ஆந்திரா ரெசிபி இருக்கு. இகுரு ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் இந்த முருங்கைக்காய் வந்து சிக்கனில் போட்டு நான் பார்த்துருக்கேன். சிக்கன் குழம்புலலாம் போடுவாங்க, இறால்ல போடுவாங்க. இறால்ல போடலாம், டேஸ்ட் அது நல்லா இருக்கும். ஓகே, சிக்கன்லேயும் நல்லா இருக்கும். அண்ட் இறால்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரானை மேரினேட் பண்ணோம். ப்ரானை மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன போட்டோம் அப்படின்னா மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தூள், ஜீரகத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளோர், குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு அதை மேரினேட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணுங்கிறதுக்காக உப்பு போட்டு பச்சை மிளகாவும் போட்டு இது நல்லா வதங்குற கேப்பில் நமக்கு இப்போ ப்ரானை மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதுக்கான எண்ணெயை சூடு பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கடாயில் இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த முருங்காவை போடுறோம். முருங்காவுக்கு தேவையான தண்ணி போட்டு உப்பையும் போட்டு நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு அரைச்சி வச்சிருந்த கோகனட் மில்கை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல ப்ரான் அதையும் போட்டுட்டு ஃபைனலாக எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் மிளகுத்தூளை போட்டு ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ்வை அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நம்ம செஞ்ச இந்த ப்ரான் தொக்கு வறுவல். நான் செஞ்சது இறால் வறுவல் தொக்கு. கிட்ஸுக்கு பிடிக்கும்ன்றத செஞ்சது. எங்க வீட்டில் பசங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி வந்து இறா வந்து குழம்பு வச்சாலும் தொக்கு வச்சாலும் யாருமே சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம ஃப்ரை பண்ணி கொடுத்தாலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. ஓகே ஃபைன். ஷேக்கர் பாட்டில் என் கையில் இருக்கு. அண்ட் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து சீ ஃபுட் லைக் பண்ணுவேனா இல்லை வந்து மட்டனா சிக்கனா அப்படின்னா ஐ எம் பியூராக சிக்கன் பர்சன். எனக்கு வந்து மட்டன் ஓஹோன்னு செஞ்சு கொடுத்தாலும் சரி இல்லை வந்து வேறு சீ ஃபுட் எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சரி சிக்கனை தான் எடுப்பேன். ஏன்னா இந்த சிட்டி லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனை மட்டுமே நிறைய பழகிருப்பாங்க அப்படிங்கிறதுனால. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு சிக்கனுக்கு இந்த 4வது பரிசு போகுது. வி ஹேவ் ஷேக்கர் பாட்டில். அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடாய் சிக்கன். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் இந்த வாரம் உங்களுக்கு 4வது பரிசு. கங்க்ராட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட 3வது பரிசு இருக்கு. ஸோ அகெயின் மறுபடியும் எனக்கு ஒரு கஷ்டம் தான். ஏன்னா சிக்கனுக்கு இந்த வாரம் முதல் பரிசு இல்லை
ஏன் அப்படின்னா எனக்கு மட்டும் சிக்கன் பிடிச்சா போதுமா? இல்லை, சிக்கனை இன்னும் நல்லா குக் பண்ணலாம், இன்னும் நல்லா பெட்டராக பண்ணலாம். சிக்கன் என்ன, அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் இருக்குது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இறால் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ நான் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா 3வது பரிசு என்கிட்ட இருக்குது. 3வது பரிசு யாருக்கு போக போகுது அப்படின்னா சிக்கன் பிரியாணிக்கு தான் போக போகுது. அண்ட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா போட்டி இறாலுக்கும் மட்டனுக்கும் தான். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் இந்த வாரம் உங்களுக்கு தான் 3rd place. கங்க்ராட்ஸ். ஸோ அடுத்து போட்டி யாரா இருக்குன்னு சொல்லிட்டேன். மட்டனா இறாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறால் ஒரு படி அப்படி போயிட்டு, ஏன்னா 2nd place நம்ம சொல்லிட்டோம்னா 1st பிளேஸும் சொன்ன மாதிரி தான் அப்படிங்கிறதுனால இந்த வாரம் 2வது பரிசு மட்டன் சுக்கா. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 2வது பரிசு. கங்க்ராட்ஸ், வெல்கம். இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரை விட சூப்பராக அதிரடியாக பண்ணி இறால், அதுக்கப்புறம் அதுலேயே ஃப்ரை பண்ணி அதுலேயே தொக்கு, இறால் ஃப்ரை தொக்கு, அவங்களுக்கு தான் முதல் பரிசு. கங்க்ராட்ஸ். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் இந்த வாரம் உங்களுக்கு முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். கங்க்ராட்ஸ், வெல்கம். ஸோ ஃபஸ்ட்டு 4வது பரிசுலேருந்து தான் நம்ம வருவோம் ஃபீட்பேக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஏசியில் இருந்ததால் கொஞ்சம் அது வந்து அந்த ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அது வாய்ப்பும் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த கிரேவியை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். மற்றபடி இதில் அது ஒரு குறை கிடையாது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சிக்கனும் அந்த கிரேவியும், அதாவது கிரேவியை டேஸ்ட் பண்ணும்போது கிரேவி சூப்பராக இருக்குது, ஆனால் சிக்கன் அந்த கிரேவியோட சேரலை. அண்டு இன்னொன்று, கிரேவியில் வந்து உப்பு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே வந்து எதுக்கு இப்போ அவங்க கூட வந்து அந்த ஃபுல் அரோமா, அதுக்கப்புறம் வந்து மசாலா எல்லாம் போட்டாங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போகும்போது மூக்கு மட்டும் இல்லை, அது வச்ச உடனே வந்து ஒரு ஃபீல் வரணும்ல, அந்த ஃபீல் இதில் இல்லை. ஸோ ஏதோ ஒன்று கம்மியாக இருக்குது. அந்த ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா வி ஆல்ரெடி குக்ட் இட். ஸோ கொஞ்சம் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி போட்டிருந்தோம் அப்படின்னா, பட் மசாலா ராவாலாம் இல்லை, கிரேவிலாம் சூப்பராக இருக்குது. பட் கிரேவி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ட்ரை ஆகிடுச்சு. அண்ட் கிரேவியும் அந்த விஷயமும் சேரலைங்கிறது தான் இதில் பிரச்சனை. ஸோ அது மட்டும் பார்த்துக்கலாம். மேபி அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்க பண்ணுற அந்த ஸ்டைலையும் நம்ம சேர்த்து கேட்டு வாங்கினோன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். பட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா இட்ஸ் 70 to 80% ஈக்குவலாக வந்திருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு, கிரேவி சூப்பராக இருக்குது. ஓகே. அண்ட் சிக்கன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் கண்டிப்பாக வேகணும், உப்பு கண்டிப்பாக இல்லை, இன்னும் கொஞ்சம் போடணும். பட் அது நம்ம பார்த்து தான் சொன்னோம் அப்படிங்கிறதுனால உப்பு இல்லைங்கிறது ஒரு குறையாக சொல்லணும்னா கண்டிப்பாக குறை இல்லை. அதே மாதிரி வந்து கட் பண்ண பச்சை மிளகா போட்டுட்டீங்க, அது போடக்கூடாது. ஏன் அப்படின்னா பிரியாணி இஸ் லைக் நீல வாக்கில் கட் பண்ணி இல்லை ஸ்லிப் பண்ணி போடுவாங்க, அது நீளமாக தான் இருக்கும், அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு போடுவாங்க. இதில் நம்ம கட் பண்ணி போட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா பிரியாணியில் நம்ம வி டோன்ட் ஃபீல் தட் பைட்டிங், அந்த க்ரீன் சில்லியை பைட் பண்ண பிரியாணி நம்ம பண்ண மாட்டோம், தப்பு, அது ஒரு பெரிய குறை. ஓகேவா? ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் நல்லா குக்காக இருந்துச்சுன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஸோ குக்கிங்கும் கம்மி, இதுதான். அண்ட் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அதை குக்கரில் போட்டுருவோம். குக்கர் பிரியாணி அப்படிங்கிறதும் ஒரு வழக்கம் தான், தம் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்லைங்கிறதுனால அது தட்ஸ் ஓகே. அண்ட் மட்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உப்பு இல்லை மேடம், அதுதான் அகெயின் மட்டனில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அண்ட் மற்றபடி மசாலா அண்ட் மட்டன் குக் பண்ணது எல்லாமே வந்து பர்ஃபெக்ட். அதாவது மட்டனை வந்து ஒரு எவ்வளோ விசில் வைக்க முடியுமோ அவ்வளோ விசில் வச்சு சூப்பராக பண்ணிங்க. எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அவ்வளோதான். அண்ட் எனிவே நீங்கள் 2nd வாங்கிட்டீங்க, ஃபஸ்ட்டு வாங்கினவங்களுக்கு நம்ம சொல்லி ஆகணும். உங்களுக்கு என்னென்னா மேம், ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரானை குக் பண்ணது, உப்பு போட்டது, மேபி அவங்க கிட்டுக்கு பண்ணதால அப்படி ஒரு ப்ராக்டிஸ் இருந்து பண்ணீங்களான்னு தெரியாது. மண்டே தான் செஞ்சு கொடுத்த பாப்பாக்கு, சரி அதே செய்யலாமேன்னு சொல்லி தான் செஞ்சேன். ஸோ ப்ராக்டிஸ் இருக்கு. ஓகே, ஒன் டைம் செஞ்சீங்க. இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி உமன் பேஸ்டு ஷோ அப்படிங்கிறதுனால ஒரு ஹோம் மேக்கரோட ஷோன்னு கூட சொல்லலாம். ஆனால் ஹோம் மேக்கர் ஆன ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் இன்னொருத்தர் கலெக்டர் ஆகணும், அவங்க வீட்டில் இன்னொருத்தர் டாக்டர் ஆகணும், அவங்க வீட்டில் இன்னொருத்தர் ஐடி ப்ரொஃபஷனுக்கு போகணும், அவங்க வீட்டில் இன்னொருத்தர் ஆக்டர் ஆகணும்னு அவங்க ஆசை எல்லாம் குடும்பத்துக்காக அப்படியே நிறுத்தி வச்சுட்டு அவங்க ஹோம் மேக்கர் ஆகிட்டு இன்றைக்கி ஒரு நாள் இங்கே வந்து சமைக்கலாமே அப்படின்னு வரவங்க தான். ஸோ அப்படி இங்கே நிறைய எம்ப்ளாயிஸும் வந்திருக்காங்க, ஹோம் மேக்கரும் வந்திருக்காங்க. அவங்கள முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷப்படுத்தி அனுப்புறது தான் எங்கள் ஷோ. ஸோ இவ்வளோ தான் பிரச்சனை, ஓகேவா? மற்றபடி மற்றது எல்லாமே ஓகே. இன்றைக்கி நாள் அது இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஃபைன். அண்ட் நீங்களும் ஒவ்வொருத்தரோட ரெசிபியை சாப்பிட்டு பாருங்கள். அண்ட் யூ வில் பி ஈஸிலி தெரியும், டேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓகே திஸ் இஸ் தி ப்ராப்ளம் அப்படிங்கிறத நீங்கள் சார்ட் அவுட் பண்ணலாம். அவ்வளோதான். ஓகே.